யாருடி? ஏய் இல்லடா, நம்ம சரளா வந்து நம்ம சஞ்சீவோட சிஸ்டரா? யாரு? எந்த சரளா? எந்த சஞ்சீவ்? அது என்னது எந்த சஞ்சீவா? நம்ம திருமதி செல்வத்துல வந்து செல்வமா நடிச்சிருக்காரு பாத்தியா ஆக்டர் சஞ்சீவ், அவருடைய சிஸ்டர் தான் வந்து நடிச்சிருக்காங்க மெட்டி ஒலியில சரளா அப்படின்ற ஒரு கேரக்டர். எந்த கேரக்டர்? எந்த கேரக்டரா? நம்ம மாணிக்கத்துக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து அவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து. அவங்க வந்து ஆக்டர் சஞ்சீவோட கூட பிறந்த ஓன் சிஸ்டர் அவங்க. அக்காவா? ஆமா, ஓன் சிஸ்டர் அவங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஆக்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப அர்லியா, சஞ்சீவுக்கு முன்னாடியே அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனா இருந்திருக்காங்க அப்போ. இப்ப கிடையாது, 2005ல இருக்கிறதுக்கு முன்னாடி. சோ அவங்க வந்து நம்ம ஆக்டர் மஞ்சுளா விஜயகுமார் இருக்காங்க, அவங்களோட நீஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த நாத்தனார் அந்த மாதிரி வர கேரக்டர், நாத்தனார் குழந்தை அந்த மாதிரி வர கேரக்டர். தமிழ்ல தெரியல சரியா எனக்கு, பட் அவங்கதான் வந்து சஞ்சுவோட சிஸ்டர் அப்படிங்கறது எனக்கு கண்டிப்பா தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும். சோ அவங்க பேர் வந்து சிந்து அப்படின்னு இருக்கு. அவங்க பண்ண மெயினான கேரக்டர் வந்து இந்த சீரியல்ல ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் ஒரு திருப்பு முனையாவே இருந்திருக்கு. சோ வந்து மாணிக்கத்துக்கு ஆக்சுவலி மாணிக்கத்துக்கு அவங்க வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு இது, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க பட் ஹெல்ப் நிறைய பண்ணுவாங்க, கெட்டதும் கிடையாது நல்லதும் கிடையாது அப்படி. ஓகேவா? சோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய படம் நடிச்சிருக்காங்க. நம்ம சொக்கத்தங்கம் படத்துல வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா படத்துல வந்து பிரகாஷ் ராஜுக்கு வந்து ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. ஆமா. சோ அவங்க வந்து நடிச்சது நிறைய நம்ம தமிழ் பிலிம்ஸ் நடிச்சிருக்கோம், கொஞ்சம் நிறைய சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பரம்பரை அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. ஓகே. சோ அதுல கூட அவங்க ஒரு மெயினான கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஒரு அரகண்டான வில்லேஜ் உமன் எப்படி இருப்பாங்க, பணக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் மெட்டி ஒலியில அவங்களுடைய சப்போர்ட் வந்து பாதி தான், அது ஏன்னு தெரியல, பாதி தான். அதாவது பாதி சீரியலுக்கு அப்புறம் அவங்க கிடையாது. இல்ல சீரியலை செத்துலாம் போக மாட்டாங்க, ஃபாரின் போற மாதிரி. ஓகேவா? பாதி தான் வந்து நடிச்சிருப்பாங்க அவங்க. சோ சரளா கேரக்டர் வந்து மாணிக்கம்க்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அவங்க வந்து லவ் பண்றாங்க அவரை. ஓகே. அவர் கல்யாணம் ஆகி லவ் பண்றாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருப்பாரு. கள்ளக்காதலா? கள்ளக்காதல், அதை நான் வெளிப்படையே சொல்ல விரும்பல. சோ அது வந்து அந்த கேரக்டர் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மாணிக்கத்துக்கு ரொம்ப அடிபட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற ஸ்டேஜ்ல அந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் பில் பே பண்றது, அவரை டேக் கேர் பண்ணிக்கிறது, ஜூஸ் போட்டு குடுக்கறது, கிட்டத்தட்ட ஒரு ஒய்ஃப் சென்ட் எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இது பண்ணி அவருக்கு கண்ணெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் செல்வம் வந்துருவாரு. அவருக்கு இவங்களை பார்த்தா பிடிக்காது சுத்தமா. என் அந்நிய இடத்துல நீ வர முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஆள் அவரு. நீ என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க பர்சன். சோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட்டிவே இருக்காது அவங்க கிட்ட இருந்து. அவங்க ஃபேமிலி, அவங்க மாமியாரும் சரி, அவங்க நம்ம நிர்மலா பத்தி பேசலாம் நிர்மலாவும் சரி, அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் எல்லாமே வாங்கிப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா என்னம்மா எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டீங்களா அமைதியா இருந்துருவாங்க. சோ வந்து அப்ப ரொம்ப அவங்க கோவப்பட்ட அரகண்டா கத்துவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் காதுக்கு அந்த நியூஸ் போகும், வெளிநாட்டுல வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் போகும். அது கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோவப்பட்டு ஸ்ட்ரெயிட்டா மாணிக்கத்தோட வீட்டுக்கே வந்துருவாரு. ஆனா அப்போ சரோ வந்து சப்போர்ட்டிவா, நான் என் புருஷனை நம்புறேன், நீங்க உங்க ஒய்ஃபை நம்புங்க, அவங்களோட புது வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சப்போர்ட்டா பேசுவா. சோ அவ சப்போர்ட்டா பேசவே அதுக்கப்புறம் என்னாகும், அவர் வந்து ஓகே என் ஒய்ஃபை நான் புரிஞ்சுட்டு நான் வாழ போறோம், நாங்க ஃபாரின் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப அவ வந்து நான் உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தேன் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து, பட் நீ வந்து அது எதுவுமே நடக்காத மாதிரி மறைச்சிட்டு எனக்கு என்னோட லைஃபை எனக்கு நீ காப்பாத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு போவாங்க. கேரக்டர்ல அதோட அவங்களுக்கு முடிஞ்சோம். சோ அவங்க வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நிறைய மூவிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் அவங்க சஞ்சீவோட சிஸ்டர், சஞ்சீவுக்கு மெட்டி ஒலியில சான்ஸ் வாங்கி கொடுத்ததே அவங்கதான். அப்படியா? ஆமா. இந்த கேரக்டர் வந்து என் பிரதருக்கு கொடுங்க, அவர் வந்து பண்ணுவாரு அப்படின்னு சப்போர்ட்டிவா. இது வந்து நம்ம சஞ்சீவன் அவரோட இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு, எங்க சிஸ்டர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சஞ்சீவுக்கு ஸ்டார்ட்அப்பே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருமதி செல்வன் சான்ஸே கிடைச்சது இதுல நடிச்சதை பார்த்து. சோ இந்த வந்து சீரியலுக்கான ஒரு பாதையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது அவங்க சிஸ்டர் சிந்து தான்.
அது வந்து அவர் என்னைக்குமே மறந்ததில்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி 2005ல வந்து ஷி பாஸ்ட் அவே. ஸோ என்ன ரீசனால இறந்தாங்கன்னு தெரியல. பட் ஷி பாஸ்ட் அவே 2005ல. ஆனா நிறைய நல்ல குட்டி குட்டி சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்ச படம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவங்க நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது சொக்கத்தங்கத்துல ஒரு கேரக்டர் தான். ஓகே, பை. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். பாய்.